குறிப்பாக இந்த பதிவு பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான பதிவு. கர்ணன் கதையை ஞாபகம் வச்சுங்க, அதனால தான் இந்த விஷயத்த சொன்னேன் நான். சரிங்களா? என்ன ஒன்றா தானம் பண்ணுங்க, பரவாயில்ல. உணவு தானம் 100% கொடுத்தே ஆகணும். ஜெய் ஸ்ரீராம். கும்ப ராசி கும்ப லக்ன நண்பர்களுக்கு உண்டான பதிவு. சந்தோஷமும் தான் நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம், ஒரு உத்வேகம் கொண்டதே கும்பராசி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சனி பகவான் வீடு வேறு, நேர்மை தவறாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். குறிப்பாக இந்த பதிவு பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான பதிவு. பூரட்டாதி நட்சத்திரம் கும்பத்தில் பார்த்திங்கன்னா 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் இருக்கு இல்லையா? இந்த மூணுமே பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 100%ம் ராசிக்கு 50%ம் நான் சொல்கிற இந்த விஷயம் பொருந்தும். குழந்தைகளால் ஒரு சில மன அழுத்தங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? வேலைக்காரர்களால் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குமா? ஆமாம், இருக்கும். தாய் மாமன் சம்மந்தப்பட்ட விஷயம், டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், பேங்கிங் சம்மந்தப்பட்ட விஷயம் பிரச்சனை இருக்குமா? ஆமாம், இருக்கும். சரிங்களா? இது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயம். இவ்வளோ பிரச்சனை இருக்கேன், இந்த பிரச்சனையை நான் பாதிச்சுக்கிட்டே இருக்கணுமா? பிரச்சனையை அனுபவிச்சுட்டே இருக்கணுமா? இல்லைங்க, நான் சொல்கிற கோவில் எழுதிக்கிறேங்க, இந்த கோவில் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக என்ன நடக்கும்? பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? கும்பராசியில் யார் பிறந்திருக்கா தெரியுமா? ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் பிறந்திருக்காருங்க. கர்ணன். கர்ணன்னா என்னது? எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து கை வந்துடுச்சுன்னு சொல்கிறார் இல்லையா? கர்ணன் பிறந்த நட்சத்திரம். கர்ணன் பார்த்திங்கன்னா செல்வம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், நகை, ரத்தினம் எல்லாமே கொடுத்தாராம். ஆனால் உணவு தானம் மட்டும் கொடுக்கவே இல்லையாங்க. சொர்ண ஆகர்ஷண பைரவர் பார்த்துங்க, பொண்ணு தான் கொடுப்பார். பூவா சாப்பாடு வேணும்ல, இது ரெண்டுமே கொடுக்கலையாம். இதனால தான் கர்ணன் பார்த்திங்கன்னா பூலோகத்துலேருந்து வானுலகம் போயிட்டாங்க, சொர்க்கத்தில் போயிட்டு சாப்பாடு கொடுத்தா எதை தொட்டாலும் தங்கமாயிடுமா, வைரமாயிடுமா. பசியில் அழுவாராம், ஐயோ எனக்கு பசிக்குதே பசிக்குதே, எதை தொட்டாலும் தங்கமாகுது. ஏன்னா அங்கே என்ன கொடுத்தாரோ அதான் இங்கே கிடைக்குது. பசிக்கு சாப்பாடு கிடைக்கல, ஏன்னா சாப்பாடு கொடுக்கல அங்கே யாருக்குமே. அப்போது பசியில் நான் என்ன பண்ணுவேன்னு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரான், ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அது வாயில் தெரியாமல் கை வச்சானே டக்குன்னு பசி போய்ட்டுமா. இது என்னடா இது, ஆள்காட்டி விரலில் கை வச்சா பசி டக்குன்னு போயிடுது அப்படின்னு சொல்லி யோசிப்பாரான். அப்போ கேட்கும்போது தான் சொல்லுவாங்களாம், சொல்லியிருக்காங்க, ஒரு வாட்டி கர்ணன் தேரில் போகும்போது ஒரு முதிய அந்தனர் எதிர்க்க வந்தாரான். ஐயா பசிக்குதியா, சாப்பாடு எதனா இருக்குமா? பெரியவரே என்கிட்ட நகை தான் இருக்குது, வெண்ணெய் இது வச்சுக்கிறேன், இந்தாங்க வச்சுங்க. ஆனால் அதோ தூரத்தில் தெரியுது பாருங்கள் ஒரு சத்திரம். அந்த அன்னதான சத்திரத்துக்கு போனீங்கன்னா அந்த தூரத்தில் போயிட்டு அங்கே போனீங்கன்னா எப்போ போனாலும் சாப்பாடு கிடைக்கும், நீங்கள் அங்கே போயிட்டு சாப்பிடுங்க, வயிறாக சாப்பிட்டு சந்தோஷமாக போங்க, இந்தாங்க இது வச்சுங்கன்னு தங்கத்தை கொடுத்துட்டு போயிட்டாரான். அப்போது அங்கே தெரியுது பாருன்னு சொல்லிட்டு இந்த ஆள்காட்டி விரலால் அந்த அன்னதான சத்திரத்தை காமிச்சார் இல்லையா? அப்போது இந்த விரலுக்கு, ஆள்காட்டி விரலுக்கு அந்த புண்ணியம் வந்துடுச்சான். அதனால் அங்கே பசின்னு அழுதாலும் இந்த கட்டை விரல வாயில், இந்த ஆள்காட்டி விரல வாயில் வச்சோன்னே என்ன ஆகுமா, டக்குன்னு பசி அடைக்கணுமா. அப்போது பூரட்டாதி நட்சத்திரம் என்ன பண்ணும்? என்ன ஒன்றா தானம் பண்ணுங்க, பரவாயில்ல. உணவு தானம் 100% கொடுத்தே ஆகணும். இதை மட்டும் கொடுங்க, கர்ம நிவர்த்தி ஆகும். எங்கே போய் கொடுக்கலாம்? எழுதிக்கிறங்க கோவிலை. அதாவது அருள்மிகு திருவானேஸ்வரர் திருக்கோவில், ரங்கநாதபுரம், திருக்காட்டுப்பள்ளி, அக்கரைப்பேட்டையிலேருந்து 2வது கிலோமீட்டர் இந்த கோவில் இருங்க. இந்த கோவில் போய் வழிபாடு பண்ணுங்கள், கண்டிப்பாக அன்னதானம் செய்தே ஆக வேண்டும். நீங்கள் கர்ணன் கதையை ஞாபகம் வச்சுங்க, அதனால தான் இந்த விஷயத்தை சொன்னேன் நான். சரிங்களா? இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு அங்கே போய்ட்டு அன்னதானம், அங்கே இருக்க ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுங்க, கர்மா கழியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, கர்மா கழியும், ரைட், ஓகே. கடன் நிவர்த்தி ஆகணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸி. குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுங்க. டக்குன்னு குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு என்ன பண்ணலாம்? 6ஆம் பாவத்தின் 12ஆம் வீடு குலதெய்வம். அப்போது குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு என்ன பண்ணலாம்? கரும்பு ஜூஸ் தானம் பண்ணுங்கள். வெல்லத்தினால் செய்த, கரும்புலேருந்து எடுத்த வெல்லத்தினால் செய்த உணவுப் பொருளை அங்கே போய் தானம் பண்ணுங்கள். அங்கே போய்ட்டு மூங்கில் செடி இருக்கும், சரிங்களா? மூங்கில் செடி ஏதாவது இருந்தாலும் சரி, இல்லை வெல்லத்தினால் செய்யப்பட்ட ஒரு உணவு, கரும்பு ஜூஸ் வாங்கி தானம் பண்ணுங்கள். கடன் நிவர்த்தி 100% ஆகும். சரிங்களா? அதே மாதிரி பொருளாதார வரவு வேணும் தானே? என்ன பண்ணலாம்? எந்த கோயிலுக்கு போகலாம்? எழுதிக்கிறேங்க. பொருளாதார வரவுன்னும் போது பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்துக்கு உண்டான பொருளாதார கோவில் அருள்மிகு ஆதி நாராயண பெருமாள் திருக்கோவில், முகுந்தனூர், தஞ்சை மாவட்டத்திலேருந்து திருவாரூர் போகிற வழியில் இந்த கோவில் இருக்குங்க. இந்த கோயில் மட்டும் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக என்ன நடக்கும்? பொருளாதார வளம் மேம்படும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ஓகே.
இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.